ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் குருஷிவா. இது உங்கள் சினிமா சித்த சேனல். உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதையும் தாண்டி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி நம்ம ஷோல சிறந்த 6 பாடல்கள் இந்த வாரத்திற்கான பாடல்கள் அப்படின்னே சொல்லலாம். இனிமேல் வீக்லி பேசிஸ்ல சிறந்த படங்கள், அதாவது அந்த வாரத்தில் என்னென்ன படம் நல்லா ஓடுது அதை பேஸ் பண்ணி ஒரு சில கிரைட்டீரியாஸில் டாப் 6 மூவிஸ் அப்படின்னு டாப் 5 10 பண்ணிட்டாங்க. ஸோ டிஃப்ரெண்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டாப் 6 அப்படின்னு சொல்லலாம். இது இந்த வாரத்திற்கான, அடுத்த வாரம் திரும்பி மாறும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ டாப் 6 சாங்ஸ் ஆஃப் த வீக் அப்படின்னு சொல்லலாம். இதில் ரிலீஸ் ஆன பாடல்களும் இருக்கும், அதாவது படங்கள் அதை பேஸ் பண்ணி சொல்கிறேன். ரிலீஸ் ஆன படங்களோட பாடல்களும் இருக்கும், ரிலீஸ் ஆகாத படங்களோட பாடல்களும் இருக்கும். அதில் 6வது இடத்த பிடிச்சிருக்கிற பாடல் என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்டா கல்யாணம் அப்படின்னு ஒரு பாட்டு மெய்யழகன்ல இருக்கு. அந்த பாடலை கேட்கும் போதே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அந்த பாட்டை கேட்டாலே உங்களுக்கு பிடிச்சிடும். அந்த மாதிரி ஒரு பாடல் அது. அதே மாதிரி விஷுவலாகவும் அந்த படம் பார்த்தேன். அந்த பாட்டை கேட்கும் போதும் சரி, பார்க்கும்போதும் சரி, பயங்கரமான ஒரு கனெக்ட் ஆகுது. ஃபுல்லுமே அந்த ஒரு கல்யாணத்துக்கு அந்த சாப்பாடு என்னென்ன இருக்கும் அதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு சூப்பரான நம்பராக கொடுத்துருக்காங்க. அருமையாக கோவிந்த் வசந்தா கம்போஸ் பண்ணிருக்காரு இந்த பாடலை அப்படின்னே சொல்லலாம். இந்த பாடல் 6வது இடத்த பிடிச்சிருக்குங்க. அடுத்து 5வது இடம். 5வது இடத்துல என்ன பாடல் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட் படத்துலேருந்து மட்டை அப்படிங்கிற பாடல். ஸோ கோட் படத்துலேருந்து பாட்டெல்லாம் இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் நேற்று தான் ஓஎஸ்டி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓஎஸ்டி எல்லாருமே கேட்டு சும்மா அவ்வளோ வைப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் மட்டை பாடல் 5வது இடத்த பிடிச்சிருக்கு. இந்த பாட்டை நார்மலாக கேட்கும்போது ஒரு வைப்பு நார்மலான வைப்பு ஒன்று உண்டாச்சு. தேட்டரில் அந்த டான்ஸ் மூமெண்ட்ஸோட பார்க்கும்போது வேற ஒரு வைப்பு உண்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ சாங்கும் வந்துச்சு. அதை பார்க்கும்போதே வேற லெவல் வைப்புங்க. ஸோ இந்த பாடல் 5வது இடத்துல இடம் பிடிச்சிருக்கு இந்த வாரத்தில். அடுத்து 4வது இடம். மினிக்கி மினிக்கி அப்படின்னு ஒரு பாடல் தங்கலான் படத்துலேருந்து 4வது இடத்துல பிடிச்சிருக்கு. இந்த பாட்டு ரிலீஸ் ஆன டே 1லேருந்து இந்த பாட்டுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அதே சமயத்தில் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு இந்த பாட்டு அப்படின்னே சொல்லலாம். ஜிவி பிரகாஷ் வேற லெவலில் ஒரு சாங் கொடுத்துருக்காரு. இந்த பாட்டை நீங்கள் எதுலையுமே கேட்ட மாதிரி இருக்காது. டியூனாக இருக்கட்டும், அதில் வர லிரிக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த டான்ஸ் ஸ்டெப்ஸு எல்லாமே பெருசாக பேசப்பட்டுச்சு. இந்த பாட்டு இன்னும் நிறைய பேர் வைப் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ரீல்ஸில் இன்னும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பாட்டு இந்த வாரம் 4வது இடத்த பிடிச்சிருக்கு. அதுக்கடுத்து 3வது இடம். சில்லாஞ்சிருக்கியே அப்படின்னு ஒரு பாட்டு. சில்லாஞ்சிருக்கியை எனக்கு ரிலீஸ் ஆன டைம்ல இந்த பாட்டை நான் ரிவ்யூ பண்ணியிருந்தேன் தனியாக. அதை தாண்டி இந்த படமும் பயங்கரமாக பேசப்பட்டுச்சு, லப்பர் பந்து அப்படிங்கிற படம். இப்போ அந்த பாட்டு விஷுவலாகவும் சரி, கேட்கும்போதும் சரி, லிரிக்கலாகவும் சரி, ரொம்ப அருமையான ஒரு ஃபீல் குட் சாங் அப்படின்னே சொல்லலாம். பிரதீப் குமார் வாய்ஸில் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த சாங்கே. ஹரிஷ் கல்யாண் அதில் வர ஒரு சீக்வன்சஸ்லாம் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுவார். அந்த பேருக்கு ஏற்ற ஒரு சூப்பரான பாடலாக இந்த பாட்டு அமைஞ்சிருச்சு. அதே சமயத்தில் எல்லா ஆடியன்ஸையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பாட்டாக இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த பாட்டு இருக்குது. இந்த பாட்டு 3வது இடத்த பிடிச்சிருக்குங்க. அடுத்து 2வது இடம். 2வது இடத்துல என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கா மிஷி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, பிரதர் படத்துலேருந்து. ஸோ மக்கா மிஷி டே 1லேருந்து பயங்கரமான ஒரு வைபை 2K கிட்ஸ்ட்டு கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அதை தாண்டி எல்லாருமே இந்த பாட்டை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே போனாலும் ரீல்ஸாக இருக்கட்டும், ஷார்ட்ஸாக இருக்கட்டும், எங்கே போனாலும் இந்த பாட்டை செம்மையாக வைப் பண்ணுறாங்க சோஷியல் மீடியாவில். அந்த மாதிரி ஒரு பாட்டாக இருக்குது. பால் டப்பா தான் சூப்பராக பாடி கொடுத்துருக்காரு ஹாரிஸ் ஜெயராஜ் கம்போசிஷனில். இந்த பாட்டு இந்த வாரம் 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. முதல் இடத்துல என்ன பாட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசிலாயோ சாங் நான் ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருந்தேன். எனக்கு பீட்ஸ் மட்டும் ஆல்ரெடி ரெப்பிட்டேட்டிவாக இந்த மாதிரி இருந்தது. பட் தலைவரோட ஸ்டெப்ஸ்லாம் பயங்கரமாக இருந்தது நான் சொல்லியிருந்தேன். ஆனாலும் 50 மில்லியன் வியூஸை தாண்டி போயிட்டு இருக்கு இந்த பாட்டு. ஆல் ஓவர் வேர்ல்டுலேயே இந்த பாட்டு செம்மையாக வைப் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே காரணம் அனிருத் ஒருத்தர். அதை தாண்டி தலைவரோட அந்த சீக்வன்சஸ், அவர் போடுற ஸ்டெப்ஸ் எல்லாமே ரொம்ப வைப்பாக போயிட்டு இருக்கு இன்ஸ்டா ரீல்ஸில். ஸோ இந்த பாட்டு முதல் இடத்த பிடிச்சிருக்கு. இது இந்த பாட்டு அந்த டாப் 6 இந்த வாரத்திற்கான தான். அடுத்த வாரம் இதேவும் இருக்கலாம், சேஞ்சும் ஆகலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.